الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وأصحابه الطيبين الطاهرين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது ஆயத்துகள் அடிப்படையிலே 126வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹு தாலா அந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதையும் அதற்கேற்றாற்போல் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இது பாடத்தினுடைய வரிசையில் பார்க்க போனால் 170வது பாடம். 170வது பாடம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ரஹ்மானின் தயால குணம் என்பதிலே பார்ட் 2. சென்ற பாடமும் ரஹ்மானின் தயால குணம் என்பதாக கொடுத்து முதலாவது பாகத்தை பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இது இரண்டாவது பாகமாக, அதாவது ரமதானுடைய ரஹ்மானுடைய தயால குணம் எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா விசாலமானவன், அவனுடைய ரஹ்மத் எந்த அளவிற்கு மக்களின் மீது குறிப்பாக முஸ்லிம்களை தேடிக்கொண்டிருக்கிறது, எந்த அளவிற்கு அதிலே நினைவதை அல்லாஹ் விரும்புகிறான், ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையுமே அல்லாஹு தாலா அடிப்படையாக கொண்டு அடியார்களோடு அல்லாஹு தாலா பழகுகிறான், அடியார்களோடு அவன் கவனம் செலுத்துகிறான். எந்த அளவிற்கு முடியுமோ அடியார்களை மன்னிக்கவும் அவர்கள் மீது அருள் புரியவும் அல்லாஹு தாலா நாடுகிறான். எந்த நிலையில் மாயஃபாலுல்லாஹு பி அதாபிக்கும், அல்லாஹு தாலா உங்களுக்கு வேதனை செய்து அவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அப்ப அல்லாஹ் எதையுமே யாரையுமே தண்டிக்க விரும்பவில்லை, யாருக்கும் வேதனை செய்ய விரும்பவில்லை. அல்லாஹுடைய குணம் விசாலமானது. எந்த அளவிற்கு என்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள், அதிகமாக எல்லை மீறி விட்டார்கள். இவர்கள் எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் துவா செய்யும் போது அவர்களுக்கு எதிராக, அதாவது அவருடைய சமுதாயத்துக்கு எதிராக பதுவா செய்கிறார். கடுமையான முறையில் பதுவா செய்யப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இனிமேல் அவருடைய முயற்சியும் சாதாரணமாக இல்லை, கடுமையான முயற்சியைத்தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்ல, வக்கால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா. இன்னும் நூஹ் பிரார்த்தித்தார், என் இறைவனே, பூமியில் இந்நிராகரிப்பவர்களில் ஒருவரையும் நீ வசித்திருக்க விட்டு வைக்காதே. இன்னக்கையின் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா எலிது இல்லா ஃபாஜரன் கஃபாரா. நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உன் மற்ற அடியார்களையும் வழிகெடுத்தே விடுவார்கள், பாவிகளையும் நிராகரிப்பவர்களையும் தவிர வேறொரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். அல்லாஹு தாலாவிடம் துவா, யா அல்லாஹ், எப்படியாவது இவர்களை அழித்து விடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அழிக்கின்றான். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றான். எப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் அழிப்பதற்காக துவா கேட்டார்கள். அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னான், உங்களுடைய கைகளால் பானைகளை செய்யுங்கள் என்பதாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கைகளால் பானையை செய்தார்கள். செய்த பின்பு அல்லாஹு தாலா சொன்னான், இப்பொழுது இவைகளை எல்லாம் உடைத்து விடுங்கள் என்பதாக சொல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், யா அல்லாஹ், நீயே உன் கையால் பானை, என்னுடைய கைகளால் பானையை செய்ய சொன்னாய், நான் நீ சொன்னதற்கேற்ப நானும் செய்துவிட்டேன், இப்பொழுது அதை உடைக்கச் சொல்கிறாயே என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கூறினான், இது போன்றுதான் நீங்களும் அடியானை அழிக்கச் சொல்கிறீர்கள். அடியானை என் கையினால் உருவாக்கப்பட்ட, என் கையினால் படைத்த அந்த மனிதர்களை அழிக்கச் சொல்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ் தன் ரஹ்மத்துடைய அந்த விசாலத்தை அடியார்கள் மீது காட்டுகிறான். ஏன்னு சொல்ல நம்ம பார்க்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை பொறுத்த வரைக்கும் எந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்ற மாதிரி அவங்க நெருங்கிட்டு, அவங்களுக்கு அதாபுங்கிறது நெருங்கிடுச்சு, எந்த விதத்திலையும் தப்பிக்க வழியே இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க,
வேதனை இறங்கிடுச்சு, நபி கிடையாது, நபி கிடையாது. அப்ப என்ன செய்யறது? இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அப்ப துடிக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அதை தெளிவா சொல்றான். அவங்களுடைய நிலை என்ன ஆச்சு? அப்ப அல்லாஹ் என்ன செய்தான் அவங்களுக்காக வேண்டி? அல்லாஹு தஆலா அவர்களுக்காக என்ன செய்தான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில கூட அல்லாஹு தஆலா ஃபலவுலா அல்லாஹ் தெளிவா சொல்றான். அதாவது வேதனை கிட்ட வந்துருச்சு, வேதனையை கண்ணால பார்த்துட்டாங்க, வேதனையை கண்ணால பார்த்துட்டாங்க. வேதனை என்பது அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய கோப பார்வையுடைய வெளிப்பாடு தான் வேதனை. அது இறங்கிடுச்சு. இறங்கிடுச்சுன்னா அவங்களை அழிக்கிறதுக்காக வந்துருச்சு. ஒரு உல்லா மாதிரி தலைக்கு மேல நிக்குது, விழப்போகுது. இப்ப இந்த நேரத்துல இப்ப இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்றாங்க? அந்த கூட்டத்தார்கள் அல்லாவிடம் மன்றாடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். அலவுலா காலத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தங்கள் நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்துக் கொண்ட யூனுஸ் உடைய மக்களைப் போல் மற்றோர் ஊரார் இருந்திருக்க வேண்டாமா? அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். மேலும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்க அவர்களை நாம் விட்டு வைத்தோம் என்பதாக சொல்கிறான். பலவுலா கானத் கரியத். அல்லாஹுடைய அந்த எண்ணம் பாருங்க, இது போன்று ஆகியிருக்க கூடாதா? இது போன்று வேறொரு கூட்டம் இருந்திருக்க வேண்டாமா? இப்போ வேதனை பக்கத்துல வந்துடுச்சு. இப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு மத்தியில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கலிமா, தௌஹீதுடைய கலிமாவை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா வேதனையை அவர்களை விட்டு நீக்கி விடுகிறான். இவ்வளவு பெரிய குணம் அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹ் கேட்கும், ஃபலவுலா கானத் கரியத்தன், அதாவது ஒரு ஊர் ஆகி காலத் கரிய, ஒரு ஊரை இருக்க வேண்டாமா? ஃபலவுலா கானத் கரியத்துன் ஏன்னா கரியத்துன், அதாவது ஒரு ஊர் இருக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட ஊர்? வேதனை பக்கத்துல வந்துடுச்சு. எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் பக்கத்துல வந்தோன்னே கலிமா சொன்னாங்க, ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ் நம்ம அவங்கள்ட்ட விட்டு அந்த வேதனையை நீக்கிட்டோம். அந்த மாதிரி இருந்திருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். என்றால் அல்லாஹ்வுடைய தயால குணம் எந்த அளவிற்கு விசாலமானது. யாரையும் வேதனை செய்வது அல்லாஹ்வுடைய நோக்கம் கிடையாது. அதான் ரஹ்மானுடைய தயால குணம். இப்படி வேதனை செய்யணும்னு நினைச்சிட்டா இன்னைக்கு உலகத்துல அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் மாறு செய்கிறார்கள். எவ்வளவோ மாறுபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அவனிடமிருந்து பெற்ற அந்த நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டே அதை வைத்தே மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, அல்லாஹுவை விட மிக மிக பொறுமையாளன் யார் இருக்க முடியும்? வமன் அஸ்பரு மின் அல்லாஹ், அல்லாஹுவை விட மிக மிக பொறுமையாளன் யார் இருக்க முடியும்? அவனுடைய காதுகளாலே கேட்கின்றான். அவனுக்கு குழந்தை உண்டென்பதை, அவனுக்கு மனைவி உண்டென்பதை சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய சொற்களை அல்லாஹ் காதால் கேட்டும் கூட இவ்வளவு பொறுமையாக இருக்கிறானே, அந்த ரப்பை விட மிகப்பெரிய பொறுமையாளன் யார் இருக்க முடியும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த ரஹ்மானுடைய விசாலமான குணம், தயாளமான குணம், அதை நாம் உணர வேண்டும். அதை பற்றி தான் இந்த ஆயத்துகள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆயத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தஆலாவுடைய தயால குணத்தை பற்றி நாம் தெளிவாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற ஆயத்திலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலடி தடத்தை அவர்களுடைய இடத்தை தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரிடமும் ஹஜ்ரத் இஸ்மாயில், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களிடமும் அல்லாஹு தாலா ஒரு உபதேசம் செய்கிறான், ஒரு கட்டளை இடுகின்றான். அல்லாஹுடைய வீடான காபத்துல்லாவை எந்த அளவிற்கு பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும், இதையெல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டான். அடுத்ததாக சும்ம அக்பர தஆலா அன் தாவத்தில் ஹலீல் இப்ராஹிம். அப்ப அடுத்ததாக அல்லாஹு தாலா நமக்கு எடுத்து சொல்கிறான் அன் தாவத்தில் ஹலீல், அல்லாஹுடைய தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவை, அவர்கள் துவா செய்வதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்தால் துவா செய்வது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் துவாதான் அடிப்படையாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு வேண்டுமென்றால் துவாவாகத்தான் இருக்கின்றது. துவாவை போன்று உள்ள தீர்வு எதுவுமே கிடையாது. மக்காவிற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். மதீனாவிற்காக வேண்டி
அண்ணலம் பெருமானா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். பாருங்கள், ஃபகால இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், சொன்ன நேரத்தில் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை, இந்த மக்காமா நகரை ஆக்குவாயாக, பலதன் ஆமினா பாதுகாப்பான, நிம்மதி நிறைந்த, பயமற்ற ஊராக ஆக்குவாயாக, வச்சீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் என்பதாக சொல்றான். பலதில் அமீன் பாதுகாப்பான ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அதற்கு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஐ இஜ்அல் ஹாதல் மக்கான, இந்த இடத்தை நீ ஆக்கிவிடு, வல் முராத், அந்த இடத்துல மக்கானுங்கிறது கூட முராதுன மக்கத்துல் முக்கர்ரமா, சங்கை நிறைந்த மக்கா முக்கர்ரமாவாக இருக்கிறது, சங்கை நிறைந்த மக்காமா நகரமாக இருக்கிறது. பலதன் ஊராக, தா அம்னின் பாதுகாப்புடைய ஊராக ஆக்குவாயாக, பாதுகாப்பு கொண்ட ஊராக ஆக்குவாயாக. யகூனு அஹ்லுஹு ஃபி அம்னின் வஸ்திக்ராரின், யகூனு அஹ்லுஹு அந்த ஊர்க்காரர்கள், இந்த ஊரை சார்ந்தவர்கள் ஆகியிருக்க வேண்டும், ஃபி அம்னின் நிம்மதியோடும் பதற்றமில்லாத வாழ்க்கையோடும், அதே போல வஸ்திக்ராரின் நிலைப்புத்தன்மையோடும், பதறி அடிச்சு ஓடுறது, இடத்த காலி பண்றது, நிம்மதி இல்லாம பதறது, இப்படி போன்ற விஷயங்களை விட்டு அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இப்ராஹிம ஹர்ரம பைத்தல்லாஹி வ அம்னஹு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல்லாவிற்காக துவா செய்தார்கள், அதை ஹரமாக்கினார்கள், அதனுடைய பகுதிகளையும். அம்மனஹுனா அதை வந்து என்னது பயமற்ற ஒரு ஊராக ஆக்க துவா செய்தார்கள். இன்னி நான் மதீனாவை, அதற்கு மத்தியில் உள்ள பகுதிகளையும் நான் பாதுகாப்பானதாக, பயமற்றதாக, ஹரமாக ஆக்கி அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அதனுடைய வேட்டை பிராணிகள் வேட்டையாடப்பட மாட்டாது, அங்குள்ள செடி கொடிகள் பிடுங்கப்பட மாட்டாது என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஹலீல் ஹலீல் என்பதாக வருது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன இப்ராஹிம கான அப்துல்லாஹி வ ஹலீலா, கான அப்துல்லாஹி வ ஹலீலுஹு வ இன்னி அப்துல்லாஹி வ ரசூலு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வின் தோழராகவும் இருந்தார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனுடைய ரசூலாகவும் இருக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்காக துவா செய்தார்கள், நான் மதீனாவிற்காக துவா செய்கிறேன் என்பதாக. சரி, அப்ப அந்த அளவுக்கு என்னது, மக்காவுக்காக என்ன செய்றாங்க, மக்காவை பாதுகாப்புள்ள ஒரு நகரமாக ஆக்குங்கள் என்பதாக, ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள். யாரு? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு துவா. அதாவது யாருமே அங்கே உள்ளவங்க பயமற்று இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்க, துவா செய்ய சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. மக்காவுக்கு தான் இந்த இடத்துல வந்து மக்காவை தான் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஊருக்கு துவா செய்கிறாங்க, எப்படிப்பட்ட ஊர் அது? அவங்க துவா செய்யும்போது அதனுடைய நிலை, எந்த விதமான விளைநிலங்கள் கிடையாது, எந்த விதமான பழங்கள் கிடையாது, எந்தவித பாதுகாப்பும் இல்லை, பாதுகாப்பற்ற ஒரு வீரம், வெளியிலிருந்து எதுவும் உள்ள வர முடியாத நிலை. இப்படிப்பட்ட நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இப்போ அல்லாவால முடியும் என்பதை நம்பிக்கை கொள்றாங்க. இப்போ அல்லாவும் பதில் சொல்றான், அவங்களுக்கு அந்த ஊரை பாதுகாப்பானதாக ஆக்கிட்டான். யாருமே என்னது அந்த ஊரை கெடுக்கணும், அழிக்கணும் அப்படின்னு நாடினால் ஒடிக்கப்பட்டு விடுவார்கள். உதாரணமா அஸ்ஹாபுல் ஃபீல், அப்ரஹாவுடைய படை மக்காவை நோக்கி, அவன் அதல்லாம வேற நிறைய பேர்கள் மக்காவை நோக்கி என்ன செஞ்சான், படையெடுத்து கொண்டு வந்தான். அல்லாஹு தாலா ஒன்றுமில்லாமல் ஆக்கியதை நாம் பார்க்கிறோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில், அதுல வஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நல்ல மென்று தின்று துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த இடத்துல அதே மாதிரி
இப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பத்தி சொல்றாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மக்காவில் தாக்குதல் நடத்தினா, காபாவை ஹராபாக்குனான்னு சொன்னா, அதுக்கு பதில் சொல்றாங்க அந்த இடத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு நோக்கம் வந்து மக்கா கிடையாது, காபா கிடையாது. மாறாக இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறது தான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. ஒரே நோக்கமாக இருந்துச்சு என்பதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அது மக்காக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கு. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், வர்சுக் அஹ்லஹு உணவளிப்பாயாக, அஹ்லஹு அங்கு உள்ளவர்களுக்கு, மினஸ் ஸமராத் கனி வர்க்கங்களிலிருந்து, பல வர்க்கங்களிலிருந்து. எப்படிப்பட்ட நேரத்தில் கேட்குறாங்க? எந்த பழங்களும் கிடையாது, எந்த கனி வகைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க? அதாவது, யா அல்லாஹ், எல்லா கனி வர்க்கங்களையும் நீ இங்கு கொடுப்பாயாக, இங்க நீ என்ன செய்வாயாக, எல்லா கனி வர்க்கங்களையும் இந்த ஊர்வாசிகளுக்கு நீ வழங்குவாயாகன்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அப்போ துவா செஞ்சுட்டு, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், ஒரு கைது ஒன்று வைக்கிறாங்க. என்ன கைது? மன் ஆமன, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, மின்ஹும் அவர்களிலிருந்து, பில்லாஹி அல்லாஹுவையும் மறுமை நாளையும் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நீ செய்வாயாக, நீ எல்லா கனி வர்க்கங்களையும் எல்லா பழ வர்க்கங்களையும் நீ கொடுப்பாயாக என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா எப்படி இருக்கு? ஐ வர்சுக் யா ரப்பி அல் முஃமினீன மின் அஹ்லிஹி, ஓ ரப்பே, இம்மூமின்களிலிருந்து, ஈமான் கொண்டவர்களிலிருந்து யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. எதை வழங்குவாயாக? மின் அஹ்லி, அங்கு உள்ளவர்களிலிருந்து, சுக்கானிஹி, அங்கு வசிக்கக்கூடியவர்களிலிருந்து, மின் அன்வாய் சமராஜ், கனி வர்க்கங்களை வழங்குவாயாக. அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, சுருக்குறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மோமின்கள் மீது மட்டும் சுருக்குறாங்க, தூனன் நாஸ், மக்களை குறிக்கல, எல்லாரையும் குறிக்கல, மக்களை குறிக்காம மோமின்களை மட்டும் குறிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறான்? அவனுடைய இந்த விசாலமான குணம், அந்த தயால குணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். என்ன? அவள் யக்பலு அலா தாத்திக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கம் என்ன? உன்னுக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு நீ கொடுத்தே என்றால் அவர்கள் உன்னுடைய வழிபாட்டிலே முன்னோக்கி வருவார்கள். வயத்தஃபர்ரகு லிஇபாதத்திக்க, உன்னுடைய வணக்கத்திற்காக வேண்டி தன்னை ஒதுக்கிக் கொள்வதற்கும், வஹஸ்ஸ பிதாவத்திஹில் முஃமினீன ஃபகத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூமின்களை மட்டும் அந்த தாவத்தை கொண்டு குறிப்பாக்கி கொண்டார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு நோக்கம், அவருடைய ஒரு எண்ணம். அதாவது எந்த அளவுக்கு கொஞ்சம் உணவுகள் மூமின்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவங்க அதை கொண்டு என்ன செய்வாங்க? அமல் செய்வாங்க, இபாதத் செய்வாங்க, அல்லாஹ்வை நெருங்குவாங்க, நல்ல விஷயங்கள் செய்வார்கள். அதனால அப்ப எப்படிப்பட்ட இடத்துல ஏன் துவா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருந்துச்சு? கான பிவாதின் கைரி தீசரா, நீ அஸ்கன் து துர்ரியத்தி பிவாதின் கைரி தீசரா, எந்த விதமான விவசாயம் விளை நிலங்கள் எந்த விதமே விளைச்சல் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. அப்போ துவா, தாயிஃப் நகரம் அது ஷாமுடைய ஊர்களிலிருந்து இருந்துச்சு, உருதுன் அப்படிங்கிறதுக்கும். அப்போ இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த ஊர்களாக இருக்கு. அப்போ இந்த துவாவை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா ஏவினான். அதாவது அங்கேருந்து அந்த ஏரியாக்கள், இந்த ஷாம் இது போன்ற ஏரியாக்கள் இருந்து கலட்டிட்டு வர சொல்லி அதை கொண்டு என்ன செஞ்சான்? இங்கு நட்டி வைத்தான். இங்கு வந்து என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கொண்டு வந்து நட்டி வைத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. மக்கா மக்காவை சுற்றி அதிகமான அந்த பேரித்தம்பழங்கள் வருவதற்கு ஒரு காரணம், எல்லா விதமான கனி வகைகள்.
அப்ப அந்த பனி பேரித்தம்பளத்துக்கு ஒரு ஏற்பாடு அல்லாஹுத்தாலா செய்யறான். சரி, இது சொன்னவன கால தாலா ஜவாபன் லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்றான். கால வமன் கஃபர ஃபஉமத்தியுஹு கலீலா. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தயால குணம் வெளிப்படுது. கால் அல்லாஹ் சொன்னான், வமன் கஃபர, எவன் நிராகரிப்பாரோ ஃபஉமத்தியுஹு கலீலா, நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், கொஞ்சம் அவர்களுக்கு சுகம் அனுபவிக்க சொல்லி நானும் விடுவேன். ஐ காலல்லாஹு, அல்லாஹ் சொல்றான், அருசுக்கு ரசக்க எருசுக்கு அருசுக்கு மன் கஃபர ஐதன், யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுப்பேன். கமா அருசுக்குல் மூமின, மூமினுக்கு கொடுப்பதை போன்று அந்த காபிர்களுக்கும் நான் கொடுப்பேன். என்ன, அஹ்லுக்கு ஹல்கன் சும்மலா அரிசுக்குஹும், நான் ஒரு படைப்பை படைத்து விட்டு அதற்கு பிறகு அவருக்கு உணவு கொடுக்காமல் அவர்களை அப்படியே விட்டு விடுவது முறையல்லவா, முறையற்ற செயல் அல்லவா. கொடுக்குற மாதிரி கொடுப்போம். நான் ஒரு இடத்துல சூரத்துல் இஸ்ரால குல்லன் நுமித்து ஹாவுலாய் வ ஹாவுலாய் மின் அத்தாய் ரப்பிக் வமா கான அத்தாவு ரப்பிக்க மஹ்தூரா. அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எல்லாரும் கொடுப்பான். யார் யாருக்கு யாரெல்லாம் அல்லாஹ் படைச்சானோ அவங்களுடைய தேவையில எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்றான். அப்ப அவர்களுக்குரிய அந்த தேவையை ஏன்னா அல்லாஹு தஆலா நிச்சயமா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அதுல என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு குறை வைக்கல. அவங்களுக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் என்ன செய்யலாம், ஏற்பாடு பண்றான். ஏன்னா அவங்க என்னது, நான் படைச்சிட்டு நான் என்ன செய்யறது, அவங்கள உணவு கொடுக்காம ஏமாற்றுவதா, உணவு கொடுக்காம அப்படியே விட்டு விடுவதா, இது முறையற்ற செயல் அல்லவான்னு சொல்லி அல்லாவே கேட்கறான். அப்ப அதனாலதான் அவங்க என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்குரிய ஏற்பாடை செய்யறான். அவருடைய ஆயத்துல வர மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், குல்லன் நுமித்து ஹாவுலாய், அதாவது நபியே, இம்மையை விரும்புகிற அவர்களும் அல்லாஹ் அழகா சொல்றான், இம்மையை விரும்புகிற அவர்களுக்கும் மறுமையை விரும்புகிற இவர்களுக்கும் ஆக அனைவருக்கும் உமது இறைவன் தன் கொடையை கொண்டே உதவி செய்கிறான். உமது இறைவனின் கொடை இவ்விருவரில் எவருக்குமே தடை செய்யப்பட்டதாக இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தில் தெளிவாக தெரிகிறது, அல்லாஹு தாலா இருவருக்கும் உணவு கொடுக்கிறான். யாருக்கு என்ன செய்யல, குறைவை வைக்கவில்லை என்பது தெளிவாக தெரியப்படுது. அதே போல பார்த்தோம்னா அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும்போது சூரத்து யூனுஸ்ல இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன் மத்தாஉன் ஃபித் துன்யா சும்ம இலைனா மர்ஜிஉஹும் சும்ம நுதீகுஹுமுல் அஸாப ஷதீத் பிமா கானு யக்ஃபுரூன். சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், இன்னல்லதீன, நிச்சயமாக எவர்கள் எவர்கள் அல்லாஹ்வின் மீது இப்படி கற்பனையாக பொய் கூறுகின்றனோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார்கள் என்று நபியே கூறுவீராக. இவர்கள் இவ்வுலகில் சிறிது சுகம் அனுபவிக்கலாம், பின்னர் மறுமையிலோ நம்மிடம்தான் அவர்கள் திரும்ப வர வேண்டியிருக்கிறது. பின்னர் உண்மையை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களை கடினமான வேதனையை சுவைக்க வைப்போம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். ஒமன் கஃபர ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரு இலைனா மர்ஜிஉஹும் ஃபனுனப்பியுஹும் பிமா அமிலு இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர் நுமத்தியுஹும் கலீலன் சும்ம நல்தர்ருஹும் இலா அஸாபின் கலீல். அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான்ல அழகானவர்ல சொல்றான், ஒமன் கஃபர, நபியே எவர் நிராகரிக்கிறாளோ, எவன் நிராகரிக்கிறானோ, ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரும், அவனுடைய அந்த நிராகரிப்பு, அவனுடைய அந்த குஃபுர் இருக்கின்றதே, உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களை என்ன செய்ய வேண்டாம், கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம் சொல்லி சொல்றா. சும்மா இலைனா மர்ஜிஉஹும், அவருடைய மீளுமிடம் நம்மின் பக்கமாக இருக்கிறது. ஃபனுனப்பியுஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்த எல்லா அமல்களையும் நாம் அவர்களுக்கு உணர்த்தி காண்பிப்போம். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நுமத்தியுஹும் கலீலன், இந்த உலகத்துல கொஞ்சம் அவங்களுக்கு சுகம் அனுபவிக்க கொடுப்போம். சும்ம நல்தர்ருஹும் இலா அஸாபின் கலீல், பிறகு கடுமையான வேதனையின் பக்கம் அவர்களை நாம் இழுத்துச் செல்வோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஆயத் சூரத்துல் லுக்மான்ல இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தாலா அதே போல இன்னொரு ஆயத்துல வலவுலா ஐ யகூன நாசு உம்மத்தன் வாஹிதத்தன், அல்லாஹு தாலா அந்த ஆயத்துல சொல்லும்போது
ولولا يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسرا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்றான், நபியே உமது இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தானா இவ்வுலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில் சொல்றான், அவருடைய வெள்ளி என்ன இவற்றை தங்கத்தாலேயே அலங்கரித்து விடுவோம். ஏனென்றால் இவை அனைத்தும் உலக வாழ்க்கையில் உள்ள அழிந்துவிடக்கூடிய அற்ப இன்பங்களை தவிர வேறில்லை. உங்கள் இறைவனிடம் இருக்கும் மறுமையின் நிலையான இன்ப வாழ்க்கையோ மிக மேலானதும் நிலையானதும் ஆகும். அது இறைவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப சும்மா அல்தர்ஹு இலா அதாபின் நார் வபிஸல் மஸீர் அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமா, அம்மல் காஃபிர், இப்போ முஸ்லீம்கள் அம்மல் காஃபிர் ஃபஉமத்தியுஹு ஃபித் துன்யா மதாஅன், உலகத்திலே கொஞ்சம் அவர்களுக்கு சுகம் அனுபவிக்க கொடுப்போம், மதாஅன் கலீலன் கொஞ்சமாக, வதாலிக முத்தத்து ஹயாத்திஹி ஃபீஹா, அதில் அவனுடைய வாழ்க்கையினுடைய கால அளவிற்கு ஏற்ப நடக்கும். அவருடைய வாழ்க்கை அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் அவர் சுகம் அனுபவிப்பார். சும்ம அல்தர்ஹு இலா அதாபின் நார் ஐ சும்ம உல்ஜிஹு ஃபில் ஆஹிரா, மறுமையிலே அவர்களை ஒதுங்கச் செய்வோம். வசூக்குஹு இலா அதாபின் நார், நரக வேதனையின் பக்கம் அவர்களை நாம் இழுத்துச் செல்வோம். ஃபலா யஜிது அன்ஹா மஹீசா, அவர்கள் அதை விட்டு எந்த ஒதுங்குமிடத்தையும் பெறமாட்டார்கள். வபிஸல் மஸீர் ஐ வபிஸல் மஆல், ஒதுங்குமிடத்தில் மிகவும் கெட்டது. மர்ஜா, ஒதுங்குமிடத்தில் மீளுமிடத்தில் மிகவும் கெட்டது. காஃபிர்களுக்கு யகூன மஅவாஹு நார ஜஹன்னம், அவருடைய ஒதுங்குமிடம் என்பது ஜஹன்னத்துடைய நெருப்பாக இருக்கும். காசல் ஹலீலு அர்ரிஸ்க அலல் இமாமதி ஃபனப்பஹஹு தஆலா, ஹலீல் அவர்கள் ரிஸ்கை என்ன செய்யறாங்க, இமாமத்தின் மீது கியாஸ் இருக்கிறார்கள். இப்போ நப்பஹு, அதை உணர்த்துகிறார்கள். நப்பஹு தாலா, அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். அலா அன்ன ரிஸ்க, நிச்சயமா ரிஸ்க் இருக்க, அதாவது காசல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, இப்படி ஒரு கியாஸ் எடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, நம்ம அங்க இமாமத்தை கேட்டோம், அல்லாஹ் என்ன சொன்னான், இமாமத் என்பது யாருக்கு, உண்மையான நபர்களுக்கு தான் கொடுப்போம், வாலிமன்களுக்கு கிடைக்காது என்று சொன்னான் அல்லவா. அப்போ அதே மாதிரி ரிஸ்க்கும் அப்படித்தான் போலன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுன்னு சொன்னவன பனப்பஹு தாலா, அல்லாஹ் சொல்றான், அலா அன்ன ரிஸ்க் இருக்குது, ரஹ்மத்துன் துன்யவியத்துன் ஷாமிலத்துல் பர்ரி வல் ஃபாஜிர், அது உலகத்தை சார்ந்த ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது, உலகத்தோடு தொடர்புடைய ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. நல்லவர்களுக்கும் கிடைக்கும், கெட்டவர்களுக்கும் கிடைக்கும். பிஹிலாஃபில் இமாமத்தி, அந்த இமாமத்தை தவிர, இமாமத்திற்கு நேர்மாற்றமாக, இமாமத் என்பது ஒரு அல்லாவால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம். அது மூமின்களிலிருந்து ஹாஸான நபர்களுக்கு, குறிப்பானவர்களுக்குத்தான் அது கிடைக்கும், அவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பது இந்த இடத்துல சொல்றான். அப்ப அது வேற இது வேற, அது வேற இது வேற. அப்ப என்னது, இமாமத்தை ரிஸ்கை ஒன்று சேர்க்க முடியாது. ரிஸ்க் வேற, ரிஸ்க்குங்கிறது அல்லாஹ் எல்லாரும் கொடுப்பான், கெட்டவர்கள் நல்லவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அமானிதம் என்பது, இமாமத் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. யார் அல்லாவை வழிபடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும், வேற எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதை இங்க தெரியப்படுத்துகிறது. நம்ம அல்லாஹ்ல எனது விடுற மாதிரி விட்டுட்டு பிற நினைச்சுவான், அவங்கள பிடிச்சிருவான், ஏன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், அவங்களுக்கு தவணை கொடுக்குறான், அதுக்கப்புறம் நினைச்சுவான் கடுமையான முறையில் பிடிப்பான். கையின் கரியத்தின் அம்லை துலஹா வஹிய லாலிமத்துன் சும்மா அகத்துஹா வ இலையல் மசீர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், லா அஹதுன் அஸ்பர் அலா அதா சம்இஹி மின் அல்லாஹ், அதாவது தன்னுடைய காதில் கேட்டு, தன்னுடைய காதில் விடக்கூடிய அந்த சரியான அந்த பழிச்சொல், மக்கள் பேசக்கூடிய அந்த கடுமையான சொல்லை கேட்டும் பொறுமையாக இருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் தான், அவனை விட பொறுமையால் யாரும் இருக்க முடியாது. இன்னஹும் யஜஅலூன லஹு வலதன்
அவருக்கு அல்லாஹ்க்கு குழந்தையை ஆக்குறாங்க. கால தகதல்லாஹு வலதா என்பதாக சொல்றாங்க. வஹுவ யர்சுக்குஹும், அவன் தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். யுஆஃபிஹிம், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அப்ப என்ன செய்யலாம் அல்லாஹ், இன்னல்லாஹ், அதாவது அநியாயக்காரர்களுக்கு டைம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருமோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கேருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஆயத்தை ஓதிக்க ஆரம்பிச்சாங்க. وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدீத். பிடிச்சிட்டா கடுமையா பிடிப்பான். அதில் தப்பிக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. முடியாத ஒரு விஷயம், யாரும் தப்பிக்க முடியாது என்பதாக இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தயால குணம் பார்க்குறோம். ஏழை காஃபிர்களுக்கு கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கறத கொடுக்குறான். ஏன்னா, ஆனால் தீனுடைய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், தீனுடைய பொறுப்பு என்றால், விலாயத்துடைய பொறுப்பு என்றால், தாவத்துடைய பொறுப்பு என்றால், அதே மாதிரி மார்க்கத்துடைய பொறுப்பு என்றால், அல்லாஹு தாலா அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். உலகத்துடைய விஷயத்த எல்லோருக்கும் கொடுக்கிறான். காஃபிர்களுக்கே கொடுக்குறாங்க போது மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னா, அல்லாட்ட உலகங்கிறது மதிப்பே கிடையாது. அதனால் அல்லாஹ்விடம் மறுமையினுடைய அந்த அளவுகளையும், மறுமையினுடைய அந்த செல்வங்களையும், மறுமைக்கு தேவையான, மறுமைக்கு எதில் வெற்றி கிடைக்கின்றது, எதன் மூலம் வெற்றி கிடைக்கின்றதோ அவைகளை அல்லாஹ்விடம் இந்த உலகிலே வாங்க வேண்டும், அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்தரமான பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.